ஊரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. श्रीमत्पयोनिति निकेतन चक्रपाणे भोगीन्द्रभोगमनिराजित पुण्यमूर्ते योगीश शाश्वत चरण्य भवाप्ति बोधे लक्ष्मी नृसिंह मम तेगी करावलंबम. நாராயணியத்திலே இரண்யாக்ஷனுடைய வதத்துக்காக வராக சுவாமியே நாரதர் இரண்யாக்ஷனோடு சந்திக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் எவ்வாறு இரண்யாக்ஷனோடு ஒரு வாக்குவாதத்தை நடத்தின்றிருக்கான்ற ஒரு விவரங்களை எல்லாம் நாம இப்ப சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் வடலூரில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாள் அஷ்டபுஜ வராக சுவாமியினுடைய திருக்கோயிலுக்குள்ளே நுழைந்து ஆஞ்சநேயரை தரிசித்து இதோ லட்சுமி நாராயணனுடைய தரிசனத்திற்காக நாம் உள்ளே நுழைகின்றோம். அழகான ஒரு சிறிய விமானம். அந்த விமானத்திலே முதலிலே நமக்கு காட்சியை அளிப்பது யோக பட்டயங்களை கட்டிக்கொண்டு அழகான உத்தமமான யோக நரசிம்மர் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். அது மட்டுமா, லட்சுமி நரசிம்மரையும் இங்கே தரிசிக்கின்றோம். 4 திருக்கைகளிலே 2 திருக்கைகளில் சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு அபய ஹஸ்தத்தோடும் நமக்கு லட்சுமியை அரவணைத்துக் கொண்டும் மடியிலே லாவகமாக தான் லட்சுமியை அமர்த்தி லட்சுமி நிருசிம்மனாக யஸ்யாபவத் பக்த ஜனார்த்தி கந்துகு பிதுர்த்வமன்யேஸ்வ விசாரிய தூர்ணம் ஸ்தம்பேவதார ஸ்தமனன்யலப்யம் லட்சுமி நிருசிம்மம் சரணம் பிரபத்தியே என்ற உயர்ந்த இந்த திவ்ய தரிசனம் யோக நரசிம்மராகவும் லட்சுமி நரசிம்மராகவும் நமக்கு வெள்ளிக்கிழமையிலே உயர்ந்த நரசிம்ம ஜெயந்தியிலே இன்று நமக்கு கிடைத்திருப்பது நாமெல்லாம் உண்மையாகவே பாக்கியசாலி. அது மட்டுமா, ஒரு சதுர்புஜ நாராயணன் சிறிய உருவத்திலே 4 கைகளுடன் நமக்கு காட்சி அளிக்கின்றான். உரலை இழுத்துக்கொண்டே தாமோதரனான கண்ணனுடைய திவ்ய தரிசனம். வெண்ணையை கையிலே வைத்துக் கொண்டு நவநீத கண்ணனையும் நாம் தரிசிக்கின்றோம். அது மட்டுமா, நாம் இப்போது சிரவணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வராகவதாரத்தின் மூர்த்தியான வராகமூர்த்தி அமர்ந்த திருக்கோலத்திலே இருபுறமும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் அமர்த்திக் கொண்டு சங்கு சக்கரங்களோடும் அபய வரத ஹஸ்தங்களோடும் நமக்கு காட்சியளிக்கின்றார். அது மட்டுமா, லக்ஷ்மி வராகர் அவரும் அமர்ந்த திருக்கோலத்திலே திருவடியை தொங்கவிட்டு மடியில் லட்சுமியை அமர்த்திக் கொண்டு நமக்கு அங்கே எவ்வாறு லட்சுமி நரசிம்மர் காட்சி அளித்தாரோ அதே போன்று லட்சுமி வராகரையும் தரிசித்து ஆகா, மறுபடியும் நரசிம்ம ஜெயந்தியிலே ஒரு நரசிம்மர் இவர் நின்ற திருக்கோலத்திலே சுதர்சன சக்கரத்தின் ஒரு புறத்திலே நமக்கு காட்சியளிக்க பரமபதநாதனும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நமக்கு காட்சியை அளிக்க இதோ இந்த திவ்ய தரிசனத்துடன் நாம் சன்னதிக்குள் நுழைவதற்கு முன் பெரிய திருவடியான கருடனையும் அவனுடைய சன்னதியிலே தரிசித்துவிட்டு உள்ளே நுழைகின்றோம். துவாரபாலகர்கள் வலைவயர்க்க இங்கு அழகான ஒரு சுதையிலே லட்சுமி நாராயணன் நமக்கு காட்சியை அளிக்க ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாட்சரம் நம்மை வரவேற்க இதோ மூலவருடைய திவ்ய தரிசனத்தை அடைய ஆரம்பித்து விட்டோம். காண கிடைக்காத தரிசனம். லட்சுமி நாராயண பெருமாள் சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு அபய கஸ்தத்தோடு தன்னுடைய இடது திருவடியை மடக்கி வலது திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு மடியிலே மகாலட்சுமியை அமர்த்திக் கொள்ள மகாலட்சுமியும் எம்பெருமானை பார்க்காமல் அவளை தரிசிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நம்மை பார்த்துக் கொண்டே திருவடி சேவையோடு அளிக்கக்கூடிய அவருடைய திவ்ய தரிசனம். அது மட்டுமா, பெருமாள் தன்னுடைய வலது திருவடியை தாமரை பீடத்திலே தாங்கி இருக்கக்கூடிய தரிசனத்தையும் அடைகின்றோம். இதோ அதே போன்றிருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி அவரும் சதுர்புஜத்தோடு சங்கு சக்கரங்களும் அபய கஸ்தங்களோடும் பலவிதமான ரேகைகளோடும் திருமண் காப்போடும் உயர்ந்த கிரீடத்தோடும் மடியிலே லாவகமாக அமர்த்தப்பட்ட மகாலட்சுமியோடும் நமக்கு காட்சியை அளிக்க பெருமாள்
தாயார் மனதை கொள்ளை கொள்ளும் புன்னகை இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ நாம் நாராயணியத்திற்கு குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் உயர்ந்த தன்னுடைய 13வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை நாரதர் தொடருமாறு அவரிடத்திலே அழகாக குருவாயூரப்பனிடத்திலே விவரித்துக் கொண்டிருக்கின்றார். குருவாயூரப்பா, சமாயாவி விஷ்ணு கரதி பவதீயம் வசுமதிம் பிரபோ கஷ்டம் கஷ்டம் கிமிதமிதி தேனாபி கதிதகாம். அந்த மாயாவி பகவான் மகாவிஷ்ணு உன்னுடைய பூமாதேவி அபகரிச்சுட்டு போறானேன்னு சொன்ன உடனே அவர் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டுண்டே குவாசவும் இது சமுனினார் தெபதகா, எங்க இருக்கான்ற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? அஞ்ஞானத்தால இருக்கக்கூடிய இவனிடத்துல பகவான் உண்மையாகவே எந்த இடத்துல பூமாதேவியை மீட்டு போயிட்டு இருக்காரோ அந்த இடத்தை இவனுக்கு காமிச்சு கொடுக்கிறாராம். ஆனா உள்ளுக்குள்ள இவர் நினைச்சுக்கிறார் இவன் அவிவேகியா இருக்கான். சுவாமி எங்க இருக்கான்னு சொன்ன ஆழ்வார கேட்டா அவர் என்ன சொல்லுவார்? இதே இரண்யாக்ஷன் போய் கேட்டிருந்தா கூட இவருடைய கபடம் அவருக்கு கிடையாது. அதனால அவர் சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்கும்? நான் கோது நூல் வேதத்துள்ள நரவிரியோ பொங்கோ தருப்புரவி புனல் வண்ணல் சங்கோத பார்க்கடலால் பாம்பனையில் மேலோல் பயின்றுரைப்பார் நூற்கடலால் நுண்ணறிவினானால். அவன் இருக்கக்கூடிய இடத்தை நாங்க எப்படின்னு அளக்கிறது? எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருப்பானேன்னு சொல்லுவார். நாரதர் இப்படி சொல்ல முடியாது. சொன்னா இரண்யாக்ஷவதம் நடக்காது, அவனை குழப்பறா மாதிரி இருக்கும். அதனால அவன் இருக்கக்கூடிய இடத்தை சொன்னாராம். அப்ப அவனை அடைவதற்காக விரோத பாவத்துல போலாம். நாராயண பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா, உன்னை அடையறதுக்கு 2 மார்க்கம் உலகத்துல இருக்கு. நதல் குவாசோ இது சமுனினா தர்சித பதகா பவல்தம் சம்பிராப்தம் தரணிதர முத்யல்த முதகாத். உன்னை அடையறதுக்கு 2 வழி இருக்கு. பக்தி பாவத்தால அடையலாம், விரோத பாவத்தால அடையலாம். விரோத பாவத்தால அடைவதற்காக இரண்யாக்ஷன் நாரதர் காமிச்சு கொடுத்த இடத்துல உன்னை தேடிண்டு கோபத்தோட கையில கதை எடுத்துண்டு தொலைச்சுடுறேன், என்னுடைய பூமாதேவி அவன் எடுத்துட்டு போறான்னு வந்துட்டு இருக்கான். அதே நாங்கள்லாம் இப்படி உன்னோட விரோத பாவத்துல வர முடியாது. உன்னை அடையணும். எப்படி அடைய முடியும்னா, நாமும் பல சொல்லி நாராயணா என்று நாமங்கையால் தொழுதோ நன்னெஞ்சே வாமருவி மண்ணுலகம் உண்டு மிழ்ந்த வண்டரையும் தண்டுழாய் கண்ணனையே கனன்கள். பட்டத்திரி சம்ஸ்கிருதத்துல சொன்னத ஆழ்வார் தரணிதர சம்பிராப்தம், அதையே ஆழ்வார் வண்டரையும் தண்டுழாய் கண்ணனையே காண்க நாங்கள். உன்னை அடையணும்னா நாங்கள்லாம் பக்தி பாவத்தால வரணும். ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். நாங்க உங்ககிட்ட வரவே வேண்டாம். இருந்த இடத்துல இருந்து கண்ணா கண்ணான்னு கதறினோன்னா போறோம். நாங்க இருக்கிற இடத்துக்கு குருவாயூரப்பனான நீ ஓடி வந்துருவேன். ஆனா இவன் விரோத பாவத்தினால வரதுனால அவனை நீ இருக்கக்கூடிய இடத்துக்கு வரவழைக்கிற. அப்ப என்ன பண்ணான்? பூமாதேவியை தரிக்கக்கூடிய தங்களிடத்துல அடைஞ்சு பிரபோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல கூப்பிடுற ஒரு வார்த்தை இருக்க. பிரபோன்றது ஒண்ணு. பட்டத்திரி குருவாயூரப்பனை கூப்பிடுவதாக இந்த ஸ்லோகத்துல கொள்ளலாம். அதே சந்தர்ப்பத்தில் நாரதர் இந்த அசுரனான இரண்யாக்ஷனை புகழ்வதற்காக பிரபோன்னு கூப்பிட்டா மாதிரி இருக்கலாம். 2 பக்கமாவும் இந்த ஸ்லோகத்துல அழகாக பக்தனுக்காகவும் ஒரு வார்த்தை, அதே வார்த்தை பாகவத விரோதிக்காகவும் நாரதர் சொல்றது போல அமைஞ்சிருக்கு. இந்த நாரதர் யோஜனையை கேட்டு நம்ம பகவானிடத்துல அடைய போறோமே, இதோ அவரை நெருங்கிட்டோம் அப்படின்னு இரண்யாக்ஷன் வரும்போது குருவாயூரப்பா நீ அவனுக்கு தரிசனத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்ட. வராக மூர்த்தி, அதற்கு மேல சிறிய உருவத்துல பூமாதேவி தன்னுடைய திருவடிகள் 2த்தையும் தொங்க போட்டுண்டு பயந்த முகத்தோட அந்த ஆகாசத்துல நீ கடலுக்குள்ளேந்து வெளியில வந்து 2 பேருடைய சரீரமும் நனைஞ்சு அப்படியே உடம்பு ஒரு சிலுப்பு தண்டு உன்னுடைய ஜல திவலைகள் எல்லாம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகத்துல தான் தெளிக்கக்கூடிய அந்த கம்பீரத்தை பார்த்து பூமாதேவி பயந்து போய் உன்னுடைய திருமுகத்து மேல உட்கார்ந்து இருக்கிற இந்த காட்சியை பார்த்துட்டே கையில கதையை எடுத்துட்டு உன்னை அழிச்சுடுறேன்னு அந்த இரண்யாக்ஷன் நாரதரால் தூண்டப்பட்டு நாரதனால் வழியை காண்பிக்கப்பட்டு உன்னுடைய சன்னிதானத்தை அடைஞ்சானாமே. குருவாயூரப்பா,
இந்த சரித்திரம் சத்தியமான இவர் கேட்டு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதாவது 13வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை அதோட தமிழ் பாசுரத்தை கேட்டோம்னா இந்த அர்த்தம் எல்லாம் நமக்கு தானாகவே புரிஞ்சிடும். கிருஷ்ணா, மாயங்கள் பல பலவும் செய்கின்ற மாயவனும் நிந்தனுக்கே உரிமையாகி மேயதொரு உலகினையே கவர்ந்து செல்லல் மேன்மை கொளோ என்று தான் நாரதரும் கூற ஆயவன் எங்குள்ளால் எங்குள்ளால் என அலறி பூமியுடன் வெளியில் வந்த தூயவனாம் உமை தேடி கண்ணா வெளிவந்து தன்னுருவை தோற்றி நின்றான் என்று இந்த ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்திரி 13வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்துல அடுத்த பரிணாமத்தை வர்ணிப்பதற்கு தயாராகிறார். முடிச்ச ஸ்லோகத்துக்கு குருவாயூரப்பனும் வழக்கம் போல குருவாயூர்ல இந்த சரித்திரம் சத்தியம்னு அவருக்கு தலையாற்றாராம். அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். குருவாயூரப்பா, அகோரஞ்சோயம் மிருகயிதி அசல்தம் பகுதரேகி துருக்தைர் வித்யந்தம் திதி சுதம் அவஜ்ஞாய பகவல்னே மகிம் திருஷ்ட்வா தம்ஷ்ட்ராம் சிரசி சகிதம் ஸ்வேன மகசாம் பயோதாவாதாய பிரசவம் உதயுங்தாமிருதவிதோ. இந்த தசகத்திலேயே அழகான ஸ்லோகம். அதாவது ஒரு அசுரன் இரண்யாக்ஷன் பகவானுடைய அந்த ஒரு ரூபத்தை பத்தியும் வராக சுவாமியை பத்தியும் அவன் தூற்றி பகவானை இகழ்ந்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இந்த ஸ்லோகத்துல தானாகவே புகழ்ந்து சொன்னதாக யஜ்ஞ வராகனாக வேதத்தினுடைய உட்பொருள் தான் நான் இப்ப பார்த்த பகவான் சொன்ன மாதிரி அமைஞ்சு போயிடுதான் இந்த ஸ்லோகத்தோட அழகு. பட்டத்திரிக்கு குருவாயூரப்பன் அப்படி தோற்றி இதை சொல்ல வைக்கிறாராம். என்ன அழகு! ஸ்லோகத்தை ஆரம்பிக்கச்சே பட்டத்திரி சொன்னார், அகோ ஆரண்யோயமிருகயிதி. என்ன அர்த்தம்? மகாவிஷ்ணு எங்கேன்னு தேடின்னு வந்தா நாரதர் கூடவே வந்து கிட்ட வரைக்கும் வழியை காமிச்சதோட இல்ல, அதோ இருக்காரு அவர் தான் மகாவிஷ்ணுன்னு காமிச்சிட்டு உன் பாடு அவன் பாடு, நீ சண்டை போடு, உன்னை அவனால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கலகத்தை பண்ணிட்டு போயிட்டார். அப்ப இவன் போய் சண்டை போட வேண்டியதுதானே குருவாயூரப்பா. சண்டை போடலையா, சுவாமியை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறானா. எதுக்காக சிரிக்கிறான்? சிரிச்சுண்டு கூக்குரல்றானா இரண்யாக்ஷன். அடாடாடா, இவர்தான் மகாவிஷ்ணுவா? நாரதர் என்னமோ பிரமாதமா ஒரு கிரீடத்தோட இருப்பார், கொள்ளை அழகு இருக்கும், 14 லோகத்திலேயும் இந்த மாதிரி ஒரு சௌந்தரியம் இருக்காது, திருமுகத்தை பார்த்துட்டே இருக்கலாம், கௌஸ்துபத்தை வச்சுருப்பார், சங்கு சக்கரம் இருக்கும், கதைகள்லாம் இருக்கும், அந்த வக்ஷஸ்தலமே அவ்வளவு அழகா இருக்கும், அவருடைய உத்தமமான திருத்தோள்கள் தோள் கண்டார் தோளே கண்டார்னு இருக்கும்னு திருமுடியிலேந்து திருவடி வரைக்கும் அவனுடைய அழக சொட்ட சொட்ட நாரதர் வர்ணிச்சாரு. கடைசியில பார்த்தா இந்த மகாவிஷ்ணு வந்து ஒரு வராகமா, கேவலம் ஒரு பன்றிக்குட்டியா, இத போய் அவர் வர்ணிச்சார். தனக்கு ரொம்ப வேண்டியவாளா இருந்தாள்னா இந்த தேவதைகள் வந்து வேண்டியவாள கூட அந்த தோற்றம் அழகா இல்லைன்னா கூட அழகுபட வர்ணிக்கிறது இவர்களுடைய ஒரு குணம் போல இருக்கு. இப்பதானே தெரியுதுன்னு அகோ ஆரண்யோயமிருகயிதி அசல்தம். மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுன்னா இவர்கள்லாம் சொல்ற சங்கு சக்கர கதாதாரி இல்லேன்னு இன்னைக்கு புரிஞ்சுட்டேன். மகாவிஷ்ணுன்றவர் ஒரு காட்டுல வசிக்க கூடிய ஒரு கேவலமான ஒரு மிருகம். இந்த மிருகமா என்னோட போய் சண்டை போட போறது? இப்படி ஒரு மிருகத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. இவரை போய் மகாவிஷ்ணுன்னு எதுக்காக சோஸ்திரம் பண்றான்னு அசல்தமபகுதரைகி ஆசியமா விழுந்து பகவானுடைய ரூபத்தை பார்த்து அவன் கிண்டலா சிரிச்சுட்டே இருக்கானா. சுவாமி அதை லட்சியமே பண்ணலேன்னார் குருவாயூரப்பன். பட்டத்திரியினிடத்துல குருவாயூரப்பன் தலையசைக்கிறார். பட்டத்திரியும் கேட்கிறார், குருவாயூரப்பா ஏன் தெரியுமா நீ லட்சியம் பண்ணல? ஆகோ ஆரண்யோயம் மிருகயிதி அசந்தம்னு நீ ஆரம்பிச்ச அந்த இரண்யாக்ஷன் சொன்னதாக வரக்கூடிய பதம் இருக்க, அது உன்னை புகழ்ந்து சொன்ன வேதத்தினுடைய தாத்பரியம்னு தொடர்கிறார் நாராயண பட்டத்திரி. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை இந்த திருக்கோயில்ல மற்றொரு சன்னதியினுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தில் தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமக.